கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 3 தோழர்கள் விபத்துக்குள்ளாயிருக்கார்கள். உயிரை கொடுத்தாவது மோடி அரசியலை, சனாதன சக்தியின் அரசியலை வீட்டுக்கு அனுப்பும் எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த விபத்து கூட ஆயிருக்கு. ஏன்னா நாங்க எடுத்துட்ட கோட்பாட்டில் உறுதியா இருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் சீட்டுக்காக இருக்க மாட்டாரு, நோட்டுக்காக இருக்க மாட்டாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சீட்டும் நோட்டும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை கோட்பாட்டு அரசியல் தான். கோட்பாட்டு அரசியல் தான். அந்த கோட்பாடு நாங்கள் யாரை எதிர்க்கிற கோட்பாடு என்றால் சனாதன சக்தியில் எதிர்க்கின்ற கோட்பாடு. இந்த முறை 2024 சனாதன சக்தியை மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற்றினால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தூக்கி எறிவார்கள், மனு சட்டத்தை அவர் நிறுவுவார்கள் அப்படின்னாரு. இதுதான் அந்த பேஜின் ஹைலைட். ஏன்னா எல்லாத்துக்கும் மிரட்டி ஈடி விட்டு மேல வந்துருன்னு கூட்டம் தான் ராமர் கோயிலுக்கு போன கூட்டம். அந்த ராமர் கோயிலுக்கு போன கூட்டத்தை விட வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறகனூரில் கூடிய கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம், சங்கிகளுக்கு எதிரான சேர்ந்த கூட்டம், சனாதன சக்திகளை வேறறுப்போம் என்று கூடிய கூட்டம், சங்கிகளுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய கூட்டம். கொஞ்சம் உணர்ச்சி வசமா கொஞ்சம் கூடுதலா பேசுற மாதிரி தெரியுது. உணர்ச்சிலாம் பேசல, உண்மையா பேசுறேன். ஜனவரி 22 கோவிலை கட்டினார்கள், திறந்தார்கள். கோவில் அங்கே, எங்கள் குலதெய்வம் அங்கே. அரசியல் களத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தடம் பதித்தார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவன். இன்றைக்கு மோடி இந்த மாநாட்டை உண்மையிலே அதிர்ச்சி உட்பட்டுப்பாரு. நீங்க ஒரு தமிழ்நாட்டின் தலைவராக இந்த மாநாடு நடத்தல, ஒரு இந்தியாவில் இருக்கின்ற தலித் தலைவராக இந்த மாநாடு நடத்த இல்ல, ஆனால் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான மாநாடாக இது நடத்தப்படும் போது மோடிக்கே பெரிய பீதியா இருக்கு. என்ன சொல்றீங்க? அச்சம் வந்திருக்கான். என்ன சொல்றீங்க? அப்படிலாம் எதிர்பார்க்க முடியுமா? உண்மைங்கிறேன். ஏனென்றால் தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? திமுகவோடு எப்போது நீங்கள் இருப்பீர்கள்? இல்லை இல்லை, எப்போது நாம் இருப்போம். மன்னிக்கவும் கேட்டு ஒரு வார்த்தை, உங்களோடு நாங்கள் இருப்போம் சொன்னாரு. இல்ல இல்ல, நம்மோடு நீங்கள் இருப்பீர்கள், 2 பேரும் இணைந்து இருப்போம். திருமாவின் சிறுத்தைகளே, சகோதரர் திருமா அவர்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்குள் உள்ளே இருப்பவர், மன்னிக்கவும் நமக்குள்ளே உள்ளே இருப்பவர். வாக்குச்சீட்டு முறையை அந்த இஎம் மிஷினை மாற்றணும். அது உறுதியான அதான் முக்கியமான தீர்மானம். வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும், இஎம் மிஷினை தூக்கி எறியணும், இது கட்டாயம் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். 2வது, இடஒதுக்கீட்டுல நீதிபதி நியமனிக்கணும். சனாதன சங்கிகளை சங்கில் ஏறி மிதிக்கிற மாநாடு, சங்கில ஏறி. சார் வணக்கம். வணக்கம். வெற்றிகரமாக வெல்லும் ஜனநாயகத்தை மாநாட்டை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. முதல்ல வெற்றி பெற்றதாகவே தான் கருதுகிறோம். கூட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வெற்றி பெற்றதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. முக்கியமாக இது எதை உணர்த்துகிறது, எவ்வாறு நடந்தது, என்ன வகையான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வெல்லும் ஜனநாயக மாநாட்டில்? தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எளிய விளிம்பு நிலை கட்சி அன்றாட காட்சிகளை, படிக்காத மக்களை, ஏழை கூலி விவசாயிகளை வைத்துக்கொண்டு நடத்துகின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி, அதன் தலைவர் எழுச்சி தமிழர். இப்படி ஒரு மாநாடு தமிழ்நாட்டு அரசில் ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சிக்கு நிகராக ஒரு மாநாடு தான் சொல்லணும். ஏனென்றால் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் பாஜக கும்பல் ஆள் சேர்ப்பதை விட, அந்த கூட்டத்தை கூட்டி ஆள் சேர்ப்பதை விட, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்ற அந்த அறைகூவலுக்குரிய கூட்டம்தான் இந்த மாநாடு. ஏன்னா நீங்க எளிய மக்கள்கிட்ட சனாதனம் என்ன தெரியாது, உழைக்கின்ற மக்கள்கிட்ட போய் பாஜக என்னன்னு தெரியாது.
இது யதார்த்தம், கள நிலவரம். அந்த மக்களை பாஜக நமக்கான எதிரி, சனாதனம் நமக்கான எதிரிகள் என்று சொல்றதுக்குல அதுதான் அரசியல். நீங்க படிச்சவங்க வச்சு கூட்டம் போடலாம், அறிவுஜீவி வச்சு கூட்டம் போடலாம், ஆனால் அது ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். எளிய மக்கள்கிட்ட சொல்லி ஒரு கூட்டம் போடுறது இருக்குல்ல, ஒரு மாநாடு இருக்குல்ல, அதுதான் அரசியல் மாநாடு. இன்றைக்கு அவருடைய 25வது ஆண்டு தேர்தல் களத்துக்கு வந்த அந்த ஆண்டை ஒட்டியும் வெல்லும் ஜனநாயக மாநாடு, அவருடைய மணிவிழா நிறைவு ஆண்டு ஒட்டி 30 விழாவை தான் இந்த மாநாடு, அரசியல் எழுச்சி மாநாடு தான் அண்ணன் வந்து அறிவிச்சிருந்தாரு. இது பெரிய வெற்றி, சக்சஸ். என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைவர் அத்தனை பேர் வந்துட்டாங்க. 2வது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மல்லிகை கார்கே வாழ்த்து மடல் கொடுத்துருக்காரு. அவர் வரமாக உடல்நலக்குறைவால் வாழ்த்து கொடுத்துருக்காரு. இப்படி இந்த மாநாட்டில் ஒரு எல்லா கட்சியும் இருக்குல்ல, இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க அரசியல் கட்சிகள் இருக்காங்களே, ஆமாமா, இந்தியாவில் 2 இடதுசாரியுடைய தலைவர் வந்திருந்தாங்க, தேசியத்தில் இருந்தாங்க. இது என்ன காட்டுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலித் இயக்கம், விடுதலை சிறுத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடுகிற இயக்கம் அப்படின்னு ஒரு முத்திரை இங்க இருக்கு. அதை உடைச்சிச்சு, அது உடையுது. ஏன்னா நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் தமிழ் சமூகத்துக்கு எடுத்திருந்தாலும் எங்களுக்கு மேல ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை வெல்லும் ஜனநாயக மாநாடு உடைச்சிருச்சு. எப்படி உடைச்சுன்னா, இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் மக்கள் திரண்டிருப்பாங்க அந்த மாநாட்டில். 10 லட்சம் பேர்ல குறைந்தபட்சம் 3 லட்சம் பேர் நான் தலித்தா இருப்பாங்க. அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஆமா, நீங்க நான் தலித் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், முக்குலத்தூரா இருக்கலாம், கோனாரா இருக்கலாம், செட்டியாரா இருக்கலாம், பிள்ளமார், வன்னியர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இப்படி பாக்குறோம்ல, பலதரப்பு மக்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. தலைவர் எழுச்சி தமிழ் அறைவு விட்டு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. பொது பார்வையாளராக வந்திருக்காங்க மாநாட்டுக்கு. எந்த அரசியல் கட்சிக்கு போக மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி மாநாடுனா அந்த கட்சிக்காரங்க தான் போவாங்க மாநாட்டுக்கு. பொது பார்வையாளர் இருக்காங்கல்ல, போக மாட்டாங்க. இந்த மாநாட்டுக்கு பொது பார்வையாளராக பொதுமக்கள் வந்திருக்காங்க. குறிப்பா பெண்கள், ஆணுக்கு நிகரா பெண்கள்ங்க. என்ன சொல்றீங்க? பெண்கள் கூட அதிகமா? ஆமா, பெண்கள் வந்து ஆணுக்கு நிகரா. இது வந்து இந்த காசு கொடுத்து குழுவுல வச்சு கூட்டுவாங்கல்ல, பிஜேபி நேசிவானா காசு கொடுத்து குழுவை கூட்டுவாமா, அதெல்லாம் கிடையாது. இது தன்னெழுச்சியா, எளிய மக்கள் தன்னெழுச்சியா ஒரு மோடியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இந்த 4 மாத காலமாக விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து அறைகூவல் கொடுத்தாரு. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும், பாஜக வீட்டுக்கு அனுப்பணும், இந்தியா விட்டு பாஜக அப்புறப்படுத்தணும், தொடர்ந்து முழங்கிய வெற்றி தான் இந்த மாநாட்டில் பெண்கள் திரண்டது. 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இளைஞர்கள் பட்டாளம். முடி நரைச்சு பார்க்க முடியலங்க, நரைச்ச முடிய பார்க்க முடியல. இதை திருநாவுக்கரசர் சொன்னாரு, காங்கிரஸ் தலைவரான திருநாவுக்கரசர் சொன்னாரு, இங்க நரைத்த முடிய பார்க்கவில்லை, இளைஞர் பட்டாளமா இருக்குன்னாரு. 18 வயசு, 19 வயசு, 5 வயசு குழந்தைகள்லாம் வந்தாங்க. குடும்பம் குழந்தைகள்லாம் கூட்டு வந்தாங்க. அப்ப இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னன்னா, சனாதன சக்திகளை சங்கில் ஏறி மிதிக்க வேண்டிய மாநாடாக அமைஞ்சு, சனாதன சங்கிகளை சங்கில் ஏறி மிதிக்கிற மாநாடு. சங்கில ஏறி அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுமா? கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா பிஜேபி காரெல்லாம் கூட்டம் போடுவான், சேரு காலியா இருக்கும், கேட்டா பிரம்மாண்டமான கூட்டம் சொல்லுவான். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை நேற்று காலையில் ஆரம்பித்தது. நேற்று காலையில் திருச்சி நகரத்துக்குள் பேருந்துகள், வேன்கள், கார்கள் வர ஆரம்பிச்சது மாநாட்டுக்கு. இன்று காலை 6 மணி வரையும் டிராபிக், தேசிய நெடுஞ்சாலை அந்த அளவுக்கு டிராபிக் ஆயிடுச்சா? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் காலைல 6 மணி வரைக்கும். நான் வந்தது 4:30 தான் வந்தேன் மதுரைக்குள்ள. தேசிய நெடுஞ்சாலையில சென்னை டு மதுரை தேசிய நெடுஞ்சாலை 6 மணி வரை டிராபிக். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப ஒரு நாள் போய் மறுநாள் வந்து இந்த மாநாட்டுடைய எழுச்சி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏடிஎம்கே இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இந்த அரசியல் என்ன செய்யறாங்கன்னா, அங்க ஒரு கோட்பாட்டான தத்துவ ரீதியான தீர்மானம் போட மாட்டாங்க. ஒரு அரசியல் கோட்பாடு தீர்மானம் போடணும்ல, போட மாட்டாங்க. தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானம் என்ன நிறைவேற்றீங்க? வாக்குச்சீட்டு முறையை, அந்த இஎம் மிஷினை மாத்தணும். அது உறுதியான அதான் முக்கியமான தீர்மானம். வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்.
மிஷினை தூக்கி எறியணும், இது கட்டாயம் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்கான். 2வது இடஒதுக்கீட்டுல நீதிபதி நியமனிக்கணும். இடஒதுக்கீட்டுல ஆமா, இன்னைக்கு 500 சில்லற பேர் வந்து நீதிபதிகள் இருக்காங்கன்னா அதுல 17 பேர் தான் வந்து பழங்குடியினர் தலித் இருக்கான். அப்ப இதுல மாற்றம் கொண்டு வரணும். அந்த நீதிபதி அமைக்கிற கமிட்டி இருக்குல்ல, உச்ச கமிட்டி இருக்குல்ல, அந்த பொலிட்டிக் கமிட்டியில கூட வந்து பார்ப்பனர்கள் அதிகமா இருக்காங்க. ஆமா, பிற்படுத்தவர்கள் இல்ல, 80% இருக்கிறதா புள்ளிவரம் இருக்கு. ஆமா, நான் என்ன சொன்னா, நீங்க 17% தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தல் இருக்காங்க, ஆனால் மிச்ச பேர் யாரு இருக்கா? பார்ப்பனர்கள் உயர் சாதி இருக்காங்க. இதை கேட்க வக்கில்லாத பிற்படுத்தப்பட்ட மக்களை பார்த்து தலைவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். தீர்மானம் இது நல்ல சிறப்பான தீர்மானம். இப்ப இந்த வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வரணும். நீதிபதி நியமனங்களில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் இருக்கு. இதெல்லாம் சிறப்பான தீர்மானங்கள். இன்னைக்கு சமயத்தில் ஏடி மாநாடு நடத்துறாங்க. என்ன போட்டாங்க? தீர்மானம் போட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. 2வது பாலஸ்தீன மக்களுக்கும் ஈழ விடுதலை பேசுகின்ற தமிழீழ மக்களுக்கும் அங்கீகாரமான அரசியல் முன்னெடுப்புகளை இந்தியா மேற்கொள்ளணும் சொல்லிருக்கு. ஆமா, தீர்மானம் போட்டிருக்கு. முதன்மையான தீர்மானம் அதான். அந்த போரை நிப்பாட்டம் போட்டிருக்கான். இஸ்ரேல் போற. அப்ப என்ன, இப்படிப்பட்ட தீர்மானங்களை இப்படி வெளிப்படையா போட முடியாது மற்ற கட்சிகள். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தத்துவார்த்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியில் உறுதியா இருப்பதனால்தான் இந்த 33 தீர்மானங்கள் போட்டோம். அந்த 33 தீர்மானங்களும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்குமான தீர்மானங்களா அமைஞ்சிருக்கு. இந்தியாவுக்குள்ள போடல. அவர் முதல்வர் பேசும்போது ஒரு விஷயத்த வேலுமுருகன் சொல்லும்போது சொன்னாரு, அவர் வந்து இப்போ தமிழ்நாடு தலைவர் இல்ல, அவர் இந்திய தேசிய தலைவராக மாறி இருக்கிறார் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அங்க பேசும்போது மாறிச்சு? அது உண்மைதானே. ஏன்னா வந்து ஆந்திரால இருந்து வந்திருந்தாங்க இந்த மாநாட்டுக்கு. வந்திருந்தாங்க. ஆந்திரா விடுதலை சிறுத்தை வந்திருந்தாங்க. தெலுங்கானால இருந்து வந்திருந்தாங்க. மும்பைல இருந்து வந்திருந்தாங்க. கேரளால இருந்து வந்திருந்தாங்க. அப்படியா? ஆமாங்க. கேரளா இத்தனை மாநிலம் இருந்தாங்களா? 6க்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்திருந்தாங்க இந்த மாநாட்டுக்கு. புரியுது உங்களுக்கு? அப்ப இந்த கட்சி என்பது ஒரு தேசிய கட்சியா பரிமாணம் வருது. அங்க பேசும்போது அண்ணன் ஜவஹர்லால் சொன்னாரு, தமிழக முஸ்லீம் தலைவர் ஜவஹர்லால் என்ன சொன்னார்னா, ராம்தாஸ் அத்வாலே விலை போயிட்டாரு, ராம்விலாஸ் பஸ்வான் அவருடைய பையன் விலை போயிட்டாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள், தலித் அரசியல் பேசுகின்ற தலைவர்கள், பட்டியலின பேசுகின்ற தலைவர்கள் விலை போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் விலை போகாத ஒரு மாசற்ற தங்கமாக எடுத்துக்கொண்ட கோட்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற அருமை சகோதரர் திருமாவளவன் தான் சொன்னார். ஒரு முக்கியமான அங்கீகாரம். அப்ப அதே மாதிரி அண்ணன் வேல்முருகன் என்ன சொன்னார்னா, அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவர் என்று சொல்லாதீங்க, அவர் தமிழின தலைவர் சொன்னார். ஒரு படி மேல தமிழ் தேசியத்துக்கான தலைவர் கொண்டு போறாரோ. அப்ப அங்க பேசி ஐயா ஆசிரியர் வீரமணி இன்றைக்கு தேவையை எப்பொழுதும் திருமாவளவன் செய்து கொண்டிருப்பார். எப்போதெல்லாம் சனாதன சக்தியில் இங்கே வேலோங்கிறார்களோ அப்பெல்லாம் எதிர்க்கின்ற வலிமையை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்குவார் இருக்காரு. தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? திமுகவோடு எப்போதும் நீங்கள் இருப்பீர்கள். இல்லை இல்லை, எப்போதும் நாம் இருப்போம். மன்னிக்கவும் கேட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்த, உங்களோடு நாங்கள் இருப்போம் சொன்னாரு. இல்ல இல்ல, நம்மோடு நீங்கள் இருப்பீர்கள், 2 பேரும் இணைந்து இருப்போம். இன்னைக்கு இருக்க அரசியல் இருக்குல்ல, முதல்வருடைய பேச்சு என்ன முக்கியமானது இல்ல, ரொம்ப அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து தன்னுடைய தம்பியா பார்ப்பார். ஏன்னா வந்து அங்க செந்தில் அவர் வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தார், நெறியாளர் பண்ணிட்டு இருந்தாரு. செந்தில் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நான் அவரை தளபதி முதலமைச்சர் என்று சொல்ல விட அண்ணன் திருமாவளவனின் அண்ணன் என்று சொல்வதை அவர் விரும்புவார் அப்படின்னு சொல்லி அழைச்சார் அந்த மேடைக்கு. அப்படிதான் அவர் வந்தாரு. அங்க வந்து அண்ணன் சால்வ போடும்போது அப்படி ஒரு ஸ்டெப் மேலே ஏறிங்க நம்ம ரெண்டும் நிப்போம் சொன்னார். அது ஒரு பெரிய ஒரு மேடை, தனி மேடை. நிப்போம் சொன்ன அவர் வந்து பாதுகாவலர் இல்லாம மேல வந்தார். ஒரே ஒரு பாதுகாவலர் பின்னாடி வராரு, அவருக்காண்டி வராரு. மற்றவங்க நிப்பாட்டிட்டு ஒரு பாதுகாவலர் பின்னாடி வந்து அவர் மேல இருந்தார். தலைவரோட வந்து மக்களை பார்த்து கையை செஞ்சாங்க. நீங்க நாங்கன்ற விட நாம் எப்படி கலைஞருக்கு அவர் உண்மையா இருந்தாரோ, கலைஞருக்கு நட்பா இருந்தாரோ, அப்படிதான் எனக்கும் இருக்கிறாரு. எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு துணையா இருக்காரு. நான் எடுத்துக்கின்ற அரசியல் கோட்பாட்டில் எங்களோட நட்பா இருக்காரு, உறுதியா இருக்காரு. ஆகையால் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை கூட நிற்போம். ஒரு சிஎம், நீ நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றது இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் புதுசுங்கிறோம். இதெல்லாம் புதுசு இல்ல. நான் ஒரு கேள்வி சும்மா கேட்கிறேன், ஓப்பனா நீங்க பதில் நம்புறேன். அதாவது
முதல்ல வந்து தேசம் காப்பு மாநாடு நடத்துனீங்க. அதுதான் உண்மையிலே சொல்லி ஒரு பெரிய பேசும் பொருளா அந்த பேரணிங்கிறது எல்லாம் பேசப்படுச்சு. அதை விட இது அதிகமா என்ன? தேசம் காப்பும் பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய ஒரு மாபெரும் பேரணி. அது ஒரு பெரிய ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேருக்கு மேல பெரிய திரளான ஒரு பேரணி. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேரணி தான். அதை தாண்டி சனாதன சக்திகளை வேறறுப்போம் இந்த முழக்கம் இருக்குல்ல, ஜனநாயகத்தை பாதுகாப்புன்ற முழக்கம் இருக்குல்ல, இந்த முழக்கத்துக்கு இன்றைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட கூடியிருக்காங்க. நீங்க அந்த முழக்கத்தை பார்க்கணும். வெல்லும் ஜனநாயக மாநாடு அப்படின்ற முழக்கம் இருக்குல்ல, இந்த முழக்கத்தின் அடிப்படையில நாம் யாரை வெல்ல போறோம், யார் நம்மளோட புதிய எதிரி, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய எதிரி யார் என்று அடையாளப்படுத்தி இருக்கோம். நம்முடைய எதிரி சனாதன சக்திகள், பாஜக, RSS என்று அந்த மாநாட்டில் உழைக்கின்ற மக்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்முடைய எதிரி யார் பார்த்துக்குங்க. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலித் தலைவர்கள் எல்லாருமே பிஜேபி சரண்டர் ஆயிட்டாங்க. சில சங்கிகளுக்கு சாதகமாக சில குட்டி தலைவர்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கின்ற தலித் தலைவர்கள் பூரா வந்து பாஜக அடிமையாயிட்டாங்க அப்படியே சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு பாஜகவுடைய கோட்பாட்டை நேரடியாக எதிர்க்கின்ற வலிமை விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தலைவர் எழுச்சி தமிழருக்கு தான் இருக்கு. அதனாலதான் இந்தியா கூட்டணியுடைய முதல் காலுன்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இந்த மாநாட்டை உற்று கவனித்த அரசியல் பிரமுகர்கள் நிறைய இருக்காங்க, எழுத்தாளர் இருக்காங்க. இன்றைக்கு மோடி வந்து இந்த மாநாட்டை உண்மையிலே அதிர்ச்சி உட்பட்டிருப்பாரு. இல்ல சார், நீ சொல்ல கொஞ்சம் மிகையா சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையா சொல்றேன். நீங்க ஒரு தமிழ்நாட்டின் தலைவராக இந்த மாநாடு நடத்தல, ஒரு இந்தியாவில் இருக்கின்ற தலித் தலைவராக இந்த மாநாடு நடத்து இல்ல, ஆனால் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான மாநாடாக இது நடத்தப்படும் போது மோடிக்கே பெரிய பீதியா இருக்கும். என்ன சொல்றீங்க சார்? அச்சம் வந்திருக்கும். என்ன சொல்றீங்க? அப்படிலாம் எதிர்பார்க்க முடியுமா? உண்மைங்கிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கல. புரியுது உங்களுக்கு? ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கிற தலித் தலைவரை பார்த்த பார்வை வேற, அண்ணன் திருமாவளவன் வேற. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தலைவர் எழுச்சி தமிழர் வேற. நீங்க அவங்க என்னென்ன மற்ற தலைவர் பார்த்திருப்பாங்க, மற்ற தலித் தலைவர்லாம் பார்த்திருப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்திருப்பாங்க. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தலித் மூமெண்ட்ஸும் தலித் மக்கள், இந்தியாவில் தலித் மக்கள் அனைவருமே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் தான் நேசிக்கிறாங்க. ஒரு பார்வை உடையுது. அண்ணன் திருநாகரசு பேசும்போது என்ன சொன்னார்னா, விடுதலை சிறுத்தைகள் மதுரையில் ஆரம்பிச்சது, தமிழ்நாட்டில் வந்து பரவிடுச்சு, இன்றைக்கு இந்தியா முழுக்க விடுதலை சிறுத்தை இருக்காங்க சொல்லி அண்ணன் திருநாகரசு சொல்றாரு. கொஞ்சம் கூடுதல் மிகையா சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ, உண்மையை சொல்றேன். நீங்க சமீபத்துல ராமர் கோயில் கட்டுற விஷயமா, அந்த விஷயம் விஐபிகள் நடிகர்கள் என்ன இப்படி பூரா எல்லாத்தையும் மிரட்டி வர வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் மகன் போனாரு சார், எல்லாரையும் மிரட்டி தான் வர வச்சாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. எல்லா நடிகர்களும் எல்லா விஐபியும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதை விட எளிய மக்கள், ஒரு அரசியல் கட்சி பின்னாடி இத்தனை லட்சம் மக்கள் கூடுறாங்கல்ல, அதுதான் வெற்றி. நீ மிரட்டி கூப்பிட்ட எல்லா பேரையும், நீ மிரட்டி கூப்பிட்ட எல்லாரையும் அச்சுப்படுத்தின, ஈடி அனுப்புவேன், நீ வரலன்னா உன்னை மிரட்டுவேன், ரைடு விடுவேன், ஏன்னா எல்லாத்துக்கும் மிரட்டி ஈடி விட்டுருவேன் வந்துருன்னு சொல்லி கூப்பிட்ட கூட்டம் தான் ராமர் கோயிலுக்கு போன கூட்டம். அந்த ராமர் கோயிலுக்கு போன கூட்டத்தை விட வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறகனூரில் கூடிய கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம், சங்கிகளுக்கு எதிரான சேர்ந்த கூட்டம், சனாதன சக்திகளை வேறறுப்போம் என்று கூடிய கூட்டம், சங்கிகளுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய கூட்டம். கொஞ்சம் உணர்ச்சி வசமா கொஞ்சம் கூடுதலா பேசுற மாதிரி தெரியுது. உணர்ச்சிலாம் பேசல, உண்மையா பேசுறேன். நீங்க கள நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடுங்கிறது 10 மணியோட முடியும், இதுதான் உண்மை. 12 மணி வரை ஒரு மாநாடு நடக்குதுன்னா அப்ப அந்த மாநாட்டுடைய நோக்கத்தை பாத்துங்க. 12 மணி வரை நடந்துச்சு மாநாடு. காலையில இந்த காலை, இந்த காலை வரைக்கும் டிராபிக் தேசிய நெடுஞ்சாலையில. அப்ப இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்ப நீங்க வந்து பிளேட்டை கொடுத்து டிக்கெட் போட்டு இப்படிலாம் நீங்க கூட்டம் கட்டினீங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் சனாதனத்தை வேறறுப்போம், விடுதலை சிறுத்தைகளே, தமிழர்களே, இந்தியாவில் இருக்கும் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளை வாருங்கள் என்று கூப்பிட்டார். அதற்கு தான் 10 லட்சம் பேர் கூடணும். இறுதியா உங்க ஏற்புரை, திருமாவோட ஏற்புரை என்னவா இருந்துச்சு? அண்ணன் முழுக்க என்ன தொடர்ந்து பேசதான் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த முறை 2024 சனாதன சக்திகளை மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற்றினால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தூக்கி எறிவார்கள், மனு சட்டத்தை அவர் நிறுவார்கள் அப்படின்னாரு. இதுதான் அந்த பேஜின் ஹைலைட்.
ஆகையால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியை நாம் வலுப்பெற வைக்க வேண்டும், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும், வெல்லும் ஜனநாயகம் அந்த சொல்லை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அறைகூறி விட்டார். இந்த மாநாட்டுடைய ஹைலைட்டே தான். ஏன்னா அவர் என்ன நோக்கத்துக்கு இந்த மாநாடு கூட்டினார், அந்த நோக்கம் வெற்றி பெற்றுன்னு சொல்லலாம். வெற்றி பெற்றே சொல்லலாம். ஆமா, ஏன்னா எழுச்சி தமிழர் தேர்தல் எதிரொலிக்குமான்றே, கட்டாயம் எதிரொலிக்கும். விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் தருமான்றே, கண்டிப்பா தரும். என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் சீட்டுக்காக இருக்க மாட்டாரு, நோட்டுக்காக இருக்க மாட்டாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சீட்டும் நோட்டும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை கோட்பாட்டு அரசியல் தான். கோட்பாட்டு அரசியல் தான். அந்த கோட்பாடு நாங்கள் யாரை எதிர்க்கிற கோட்பாடு என்றால் சனாதன சக்தியில் எதிர்க்கின்ற கோட்பாடு, பாஜக சங்கிகள் எதிர்க்கின்ற கோட்பாடு, RSS கும்பலை எதிர்க்கின்ற கோட்பாடு. அந்த கோட்பாட்டில் விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழர் உறுதியா இருப்பதனால்தான் இந்த மாநாடு வெற்றி பெற்று சொல்றோம். இந்த மாநாடு வெற்றி மாநாடு. ஆகையால் 2024 சங்கி கூட்டம் கனவு காணும் இந்த அதிபர் ஆட்சியை நாங்கள் விடமாட்டோம். மோடியை கட்டாயம் முகத்தை கிழித்து வீட்டுக்கு அனுப்புவோம். இந்தியா கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வைப்போம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை 40 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வைப்போம் என்று சொல்கிறேன். உயிரை கொடுத்தா சொல்லுவாங்களே, இல்ல என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் சொல்லும் போது அங்க ஒரு பெரிய ஒரு கரவசம் ஏற்பட்டதை வழக்கமா பார்க்கலாம். ஆனா அந்த தடவை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. உண்மைதான். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 3 தோழர்கள் விபத்துக்குள்ளாயிருக்கார்கள். உயிரை கொடுத்தாவது மோடி அரசியலை, சனாதன சக்தியின் அரசியலை வீட்டுக்கு அனுப்பும் எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த விபத்து கூட ஆயிருக்கு. ஏன்னா நாங்க எடுத்துட்ட கோட்பாட்டில் உறுதியா இருக்கோம். அதுக்கு முதல் கட்ட களப்பணியில 3 பேர் உயிரிழந்த கூட அரசியல் எடுக்கணும். ஆமா, நேற்று இரவு 1 மணிக்கு விபத்துக்குள்ளாகி 3 பேர் இறந்திருக்காங்க. நாங்கள் உயிரை கொடுத்தாவது வெற்றி பெறும் சொல்றோம்ல, 3 பேரை இன்றைக்கு விபத்துக்குள்ளாயிருக்கார்கள் கடலூர் மாவட்ட தோழர்கள். உயிரை கொடுத்தாவது மோடியை அப்புறப்படுத்துவதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோம். மோடி அரசியலையும் மோடி கோட்பாட்டையும் விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தாமல் விடமாட்டோம் என்பதற்கு தான் இந்த உயிரிழப்பு சம்பவம் விபத்து கூட ஆயிருக்கு. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் உயிரை கொடுத்தாவது சனாதன சக்திகளை வேறறுப்போம் என்பதில் உறுதியாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. நன்றி. நன்றி.